ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வீடியோ வந்து ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது. ஆர்டர் பிளாக்ஸ் பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் டீட்டெயில்டாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். இதுலேயே ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ஸ்னா என்னென்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையான ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஆர்டர் பிளாக்ஸ். இது வந்து ப்ரைஸோட ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கடைசியில் இல்லைன்னா டாப்பில், அதாவது பாட்டமில் இல்லைன்னா டாப்பில் தான் இது உருவாகும். இந்த ஆர்டர் பிளாக்ஸோட நேமுக்கு ஏற்ற மாதிரியே தான் அதோட செயல்பாடும் இருக்கும். ஆர்டர்ஸை பிளாக் பண்ணுறது தான் ஆர்டர் பிளாக்கோட வேலை. அந்த கேண்டில் வந்து குறிப்பிட்ட கேண்டில் வந்து இன்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்படுற கேண்டில். அதை தாண்டி இருக்கிற லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுக்கும். அதுதான் ஆர்டர் பிளாக். ஆர்டர்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இதில் முதல்ல புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குங்கிறது ஒரு புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் மூவ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த மூவ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கிற லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில், அதாவது பேரிஷ் கேண்டில். அந்த புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் மூவ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் மறுபடியும் ப்ரைஸை இதை தாண்டி கீழே போகாமல் தடுத்து நிறுத்தும். மறுபடியும் ப்ரைஸ் அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா தடுத்து நிறுத்தும். அது எப்படின்னா, இது எதை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணுறோம், இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ அந்த லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி மார்க்கெட் எப்போ இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த கீழே இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதுதான் ஓப்பனிங் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ், ரைட்டா? இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டி மேலே போகணும். ப்ரைஸ் அதை தாண்டி மேலே போயிடுச்சுனாலே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது ஹையை தாண்டி மேலே போயிருச்சுனாலே இதுதான் ஹை. இந்த ஹையை தாண்டி மார்க்கெட் மேலே போயிருச்சுனாலே ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹையை தாண்டி க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹையை தாண்டி விக்கு விட்டுனால ப்ரைஸ் அதுக்கு மேலே ட்ரேட் ஆயிடுச்சுனாலே இந்த ஆர்டர் பிளாக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் திரும்ப வரும்போது இதோட ஹையிலையோ இல்லை ஓப்பன் ப்ரைஸ்லேயோ மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இந்த ரெண்டுமே ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட்ஸ். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகி மறுபடியும் மேல் நோக்கி எக்ஸ்பேன்ஷனுக்கு உதவும். இதுதான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கோட வேலை. இதுதான் இப்படித்தான் இது ஆக்டிவேட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஹை அண்ட் ஓப்பன் ப்ரைஸ், இந்த ரெண்டு இடம் தான் ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட்டு. ஆக்டிவேஷனுக்கு இதை தாண்டி ட்ரேட் ஆச்சுனாலே ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் ப்ரைஸ் இங்கே வரும்போது ஹையிலையோ இல்லை ஓப்பன் ப்ரைஸ்லையோ மார்க்கெட் மேலே போயிடும். ஓகே, எக்ஸ்பான்ஷனுக்கு அது வந்து வழிவகை செய்யும். அந்த இடத்துல தான் இன்ஸ்டிடியூஷன்ஸோட மொத்த லிக்விடிட்டி பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்துகிற கேண்டில் அது. இது ஆல்கோ சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது இன்வாலிடேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா, அதாவது இந்த ஆர்டர் பிளாக் எப்போ செயலிழந்து போகும், எப்போ வந்து இது வேலைக்கு ஆகாமல் போகும், இதுக்கு இருக்கிற பவர் போகும் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்குக்கு ஆக்டிவேட் ஆகும்னா நான் என்ன சொன்னேன், ஐக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆனாலே போதும். ஆனால் டீஆக்டிவேட் ஆகிறது இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஆல்கோ சிக்னேச்சர் அப்படிங்கிறனாட்டிக்கு டீஆக்டிவேட் ஆகும்னா லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில், இந்த புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கோட லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் பிளாக் இன்வேலிடேட் ஆகும். க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக் ஆக்டிவேஷன்லேயே தான் இருக்கும். விக்கு விட்டாலுமே இந்த லோவை தாண்டி விக்கு விட்டாலுமே அது ஆக்டிவேஷனில் தான் இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக் இன்னுமே பவரோட தான் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இதை தாண்டி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆர்டர் பிளாக் இன்வேலிடேட் ஆகும், செயலிழந்து போகும். ஓகேங்களா? இது புல்லிஷ் ஆர்டர் பிளாக். நெக்ஸ்ட் பேரிஷ் ஆர்டர் பிளாக்.
ஸோ பேரிஷ் ஆர்டர் பிளாக்குங்கிறது நான் புல்லிஷுக்கு சொன்னதோட அப்படியே ஆப்போசிட். ஒரு பேரிஷ் எக்ஸ்பான்ஷன் மூவ்க்கு முன்னாடி இருக்கிற கடைசி அந்த எக்ஸ்பான்ஷன் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ, டவுன்ஃபால் எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல இருக்கிற கடைசி அப் க்ளோஸ் கேண்டில், கடைசி கிரீன் கேண்டில் தான் வந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக். இப்போ ப்ரைஸ் திரும்ப அந்த இடத்துக்கு வரும்போது அதோட லோலியோ இல்லை ஓப்பன் ப்ரைஸோ ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஆர்டர் பிளாக் இதே மாதிரி பேரிஷ் ஆர்டர் பிளாக்கு எந்த இடத்துல வந்து இன்வாலிடேட் ஆகும் அப்படின்னா, அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுச்சுன்னா தான் இந்த பேரிஷ் ஆர்டர் பிளாக் இன்வாலிடேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஆர்டர் பிளாக்ஸ் பற்றி பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாருமே பண்ணி வச்சிருக்கிறது. பட் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து எந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல், எது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான ப்ராபபிலிட்டி இருக்குது, அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறதுக்கான பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போது அந்த ஆர்டர் பிளாக்ஸில் எது வந்து அதிகப்படியான சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது, எது வந்து ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹை ப்ராபபிலிட்டி புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ஸ். ஓகேவா? அதுக்கு நமக்கு முதல்ல தேவை லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி பற்றி புரிஞ்சிக்காம நீங்கள் ஆர்டர் பிளாக்ஸ் இல்லை வேறு எதையுமே நீங்கள் ட்ரேடே எடுக்க முடியாது. எந்த இடத்துல பார்த்தாலும் ஆர்டர் பிளாக் இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த இடத்துல பார்த்தாலும் எக்ஸ்பான்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லிக்விடிட்டி பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நான் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்கு, ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்விங் லோ, இல்லைன்னா இது ஒரு லிக்விடிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இது அதாவது மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கை கிரியேட் பண்ணியிருக்குது அப்படின்னா, கீழே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிருக்குன்னா இது ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட். இதுக்கு கீழே நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணுற ஒரு ரெட் கேண்டில் புல்லிஷ் எக்ஸ்பான்ஷனுக்கு காரணமாக இருக்கும். அதாவது இந்த லிக்விடிட்டியை டேக் அவுட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளாக்குக்கு உண்டான கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஒரு புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் வந்து தொடங்கி இருக்கும். அதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். இந்த லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணுற கேண்டிலே தான் வந்து கடைசி கேண்டிலாக இருக்கும். அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி கேண்டிலாக இருக்கும். இந்த லிக்விடிட்டி டேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த 2-3 கேண்டில் வந்துட்டு போயிருந்ததுன்னா அது கிடையாது, அது ஹை ப்ராபபிலிட்டி கிடையாது. ஒரு லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் மூவ் வந்திருந்ததுன்னா இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக், ஹை ப்ராபபிலிட்டி புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? இப்போ இதே தான் அப்படியே வந்து ஆப்போசிட் ஒரு ஸ்விங் ஹை இருந்து அந்த ஸ்விங் ஹையை வந்து டேக் அவுட் பண்ணுற ஒரு புல்லிஷ் கேண்டில், கிரீன் கேண்டில் வந்து பேரிஷ் மூவ்க்கு முன்னாடி இருக்கிற கடைசி கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹை ப்ராபபிலிட்டி பேரிஷ் ஆர்டர் பிளாக். இப்போ இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் இது என்னென்ன மாதிரி வந்துச்சுன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்ஸ். இதுக்கு நான் ரெண்டுக்குமே பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் பேரிஷ் அப்படின்னா அதை வந்து கடைசி அப் க்ளோஸ் கேண்டிலாக எடுத்துக்கோங்க, புல்லிஷ் அப்படின்னா கடைசி டவுன் க்ளோஸ் கேண்டிலாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆர்டர் பிளாக்ஸ்க்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பிளாக்ஸ் வந்து லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்விங் லோவையோ இல்லை ஸ்விங் ஹையோ டேக் அவுட் பண்ணி அங்கிருந்து தான் எக்ஸ்பான்ஷன் வரணும். ஓகேவா? புல்லிஷாக இருந்தாலும் சரி பேரிஷாக இருந்தாலும் சரி அங்கிருந்து தான் எக்ஸ்பான்ஷன் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது அதே மாதிரி நான் சொன்ன இது பேசிக்கானது. ஆர்டர் பிளாக்குங்கிறது கடைசி ஆப்போசிட் கலர் கேண்டில். எக்ஸ்பான்ஷன் மூவ்க்கு பேரிஷ் மூவ் வந்துச்சுன்னா அப் க்ளோஸ் கேண்டில், புல்லிஷ் மூவ் வந்ததுன்னா டவுன் க்ளோஸ் கேண்டில். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில்.
இந்த ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்ஸில் பாடி வந்து பெருசாக இருக்கணும். பிக் அண்ட் திக் அப்படின்னா அதோட பாயிண்ட்ஸு வந்து பெரிய கேண்டிலாக இருக்கணும். சின்னதாக இந்த டோஜி கேண்டில்ஸ் மாதிரி இல்லாமல் பாடி வந்து பெரிய கேண்டிலாக இருக்கணும், திக்காக இருக்கணும். நல்ல எக்ஸ்பேண்டிங் கேண்டிலாக இருந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பான்ஷன் மூவ், ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸ்பான்ஷன் மூவ் வந்துச்சுன்னா அது தான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். சின்ன பாடி இருக்கிற கேண்டில்ஸ் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி விக்கு சிலதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கடைசியாக லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ண விக்கு வந்து பெருசாக இருக்கும். இந்த எல்லா கண்டிஷனும் இருந்து பாடி பெருசாக இல்லாமல் விக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாலும் அதுவும் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்ஸில் தான் வரும். இந்த கடைசி கண்டிஷன் வந்து கரெக்ட் பிடியில் எங்கே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நான் சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூரோ யூஎஸ்டியில் ஒரு எக்ஸாம்பிள். இந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிக்கிறதுக்கு நம்ம இண்டிகேட்டர்ஸில் ஸ்விங் பாயிண்ட்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை குறித்து வச்சுட்டிங்கன்னா இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக டினோட் பண்ணி காட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த லிக்விடிட்டியில் இதுதான் கடைசி லிக்விடிட்டி பாயிண்ட். ஓகேவா? இந்த லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ண பெரிய கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டிலோட சைஸ் இங்கே இருக்கிற எந்த கேண்டில் கூடயும் சேர்த்த முடியாது. கரெக்டாக? இது 1 hour டைம் ஃப்ரேமில். இதில் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் எடுக்கலாம். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற பிரகாரம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ டைம் ஃப்ரேம் பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான், லிக்விடிட்டி பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்தது ட்ரேட் என்ட்ரி மாடல் இதெல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையுமே டேக் அவுட் பண்ண ஒரே கேண்டில் இதுதான். லாஸ்ட் லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணி பெரிய கேண்டில், டவுன் க்ளோஸ் கேண்டில். இது வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் மூவுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து எக்ஸ்பான்ஷன் மூவ், இதுக்கு கீழே மார்க்கெட் போகவே இல்லை. இந்த கேண்டில் தான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். இப்போ இது ஆக்டிவேட் ஆகும்னா நான் என்ன சொன்னேன், இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு, இது உருவானதுக்கப்புறம் இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னாலே இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போய் விக்கு விட்டுச்சு பார்த்தீங்களா, இங்கேயே இது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் எத்தனை தடவை இந்த மார்க்கெட் வந்து இந்த கேண்டிலோட ஹைக்கோ இல்லை ஓப்பன் ப்ரைஸ்க்கோ வந்துச்சுனாலும் மார்க்கெட்டை இது கீழே போக விடாமல் தடுத்துக்கும். இதுக்கு இங்கே போய் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகவே கிடையாது. ஓகேவா? இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா தான் இன்வாலிடேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்குக்குள்ள, பெரிய ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்குக்குள்ள இன்னொரு விஷயம் என்னன்னா, மேலே போகிறதுக்கு உண்டான லிக்விடிட்டியை உருவாக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி கிரியேஷன் வந்து இதுக்குள்ளேயே தான் உருவாக்குவாங்க. இது ஒரு ரேஞ்சாக கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே லிக்விடிட்டி உருவாக்கி அண்ட் தென் இந்த ஆக்டிவேட் ஆன ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேட் பண்ணிட்டு பாருங்க ப்ரைஸு எவ்வளோ சூப்பராக இந்த ஹையையும் ஓப்பன் ப்ரைஸையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு. அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அங்கேருந்து. இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். இது எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் வரும். சரிங்களா? இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கோட லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் இது செயலிழக்கவே கிடையாது. ஸோ ஐ திங்க் இது இன்னும் ஆக்டிவேஷனில் தான் இருக்குது, ஸ்டில் இன் ஆக்டிவேஷன். ஓகே, இதே மாதிரி வேற ஒரு டைம் ஃப்ரேமில் ஒரு எக்ஸாம்பிள், ஜிபிபி யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்டர் பிளாக்குங்கிறது இந்த மாதிரி சின்ன கேண்டில்ஸ் எல்லாம் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்காதீங்க. இது வந்து லிக்விடிட்டி எடுத்துருக்குது, ஆனால் சின்ன கேண்டில் இதெல்லாம் வந்து ஆர்டர் பிளாக்காக வராது. இந்த கேண்டிலோட சைஸ் அண்ட் விக் சைஸை பார்த்தீங்களா, இதுதான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? லிக்விடிட்டி எடுத்திருக்கு அண்ட் ஆர்டர்ஸை உள்ளுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. திரும்ப வந்தபோது இது ஆக்சுவலாக இதை பார்த்து என்ன இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க. இது வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கிருந்து இது வந்து கிட்டத்தட்ட 20,000 பாயிண்ட்ஸ்.
ஸோ இது வீக்லி ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். 15,000 பாயிண்ட்ஸ் பக்கம் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வீக்லி, மந்த்லி, டெய்லி எல்லாத்துலேயுமே ஆர்டர் பிளாக்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ இந்த மூக்கு காரணமானது இந்த லிக்விடிட்டி டேக் அவுட் பண்ண மிகப்பெரிய ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் தான். ஆனால் அந்த ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்குக்குள்ளே இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, கிரியேட் பண்ண உடனே என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும். ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்ஸ் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். இல்லைன்னா அவங்க லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் மேலே போனதுக்கப்புறம் மிட்டிகேட் பண்ணணும். அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான டார்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ பேரிஷ் சைடுமே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து XAUUSD. அதில் இங்கே பாருங்கள், இந்த கேண்டலோட விக் அண்டு பாடி பெருசு. ஓகேவா, இந்த விக் அண்ட் பாடியோட சைஸை சேர்த்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறதுல பெருசு. இதெல்லாம் லோ ப்ராபபிலிட்டிஸ். இது லோ ப்ராபபிலிட்டி தான். இந்த அளவுக்கு பெரிய கேண்டிலாக இருக்கும். இந்த கேண்டிலோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 41,000 பிப்பு, 40,000 பிப்பு. ஸோ இந்த இதில் நான் எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னா, இது உங்களோட பயஸாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்திருக்குது அப்படின்னா அடுத்த இது எத்தனை 4 hour டைம் ஃப்ரேமில். ஸோ அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 weeks இல்லைன்னா 1 week ஆகுது டவுன் மொமெண்டம் தான் இருக்கும். ஸோ டவுன்வர்டு ட்ரேட்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டினதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன்வர்ட் மூவ்ஸை மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல மூவ் கொடுத்துக்கும். ஓகேவா, ஸோ ஆர்டர் பிளாக்கோட கண்டிஷன்ஸ் புரிஞ்சிச்சா? லிக்விடிட்டியை டேக் அவுட் பண்ணணும், பெருசாக இருக்கணும், இல்லை பெரிய விக்கு விட்டுருக்கணும், பெரிய பாடி இருக்கணும், பெரிய விக்கு விட்டுருக்கணும், எக்ஸ்பென்ஷன் மூவ் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும், ஆக்டிவேஷன் அண்ட் இன்வாலிடேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு. இந்த பிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பிடி அறைங்கிறது நான் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த டிஸ்கவுண்ட், ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் வரைஞ்சிங்கன்னா இந்த 50% மேலே இருக்கிறது ப்ரீமியம். ஸோ இங்கே தான் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். 50% மேலே தான் செல்லிங் வரும். செல்லிங். இந்த 50% கீழே தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ 50%, ஓகே, ஸோ 50% கீழே பையிங். இங்கே தான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ இது பையிங். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை எதிர்பார்க்கும் போதோ இல்லை ஆர்டர் பிளாக்ஸில் ட்ரேடு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போதோ, இப்போ இங்கே பாருங்க, இது கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற, டிஸ்கவுண்ட்டை தொட்டுக்கிட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேண்டில். இது ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக்கும் கிடையாது. ஆனால் இதை வந்து ஆர்டர் பிளாக்காக நினச்சிட்டு இங்கே வரும்போது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது அதோட குறிப்பிட்ட பிளேஸில் இருக்கணும். இப்போது இந்த இடத்துல இருக்கிறது தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் லிக்விடிட்டி டேக் அவுட் பண்ணிக்குது, ஓரளவுக்கு இது சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்டர் பிளாக்கை எடுத்திருந்தீங்க அப்படின்னா இங்கே திரும்ப வரும்போது கூட உங்களுக்கு கரெக்டான ரியாக்ஷன் கிடச்சிருக்குது. சரிங்களா, டவுன்ஃபால். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஆர்டர் பிளாக்னா நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பேன்ஷன் மூவ்க்கு முன்னாடிக்கிற கடைசி கேண்டில். ஸோ நடுவில் இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா, ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டு போட்டு பார்த்து அதோட கரெக்டான பிளேஸில், பேரிஷ் ஆர்டர் பிளாக்னா டாப்பில் தான் இருக்கணும், புல்லிஷ் ஆர்டர் பிளாக்னா பாட்டத்தில் தான் இருக்கணும். நடுவில் இங்கே இருக்கிறதோ இல்லை இந்த 50% கிட்ட இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறதோ, இங்கெல்லாம் நான் மோஸ்ட் சென்சிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் த ஸ்விங்னு சொல்லியிருப்பேன். அதை தாண்டி கூட ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும். ஏன்னா அதுதான் கடைசி,
அதுக்கு மேலே ஆர்டர்ஸ் போகவே போகாது. ஓகே, இவ்வளோதான் ஆர்டர் பிளாக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் அவுட் பண்ணுறேன். இல்லை என்னோடய ஃபேஸ்புக்கில் கூட எனக்கு மெசேஜஸ் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, இந்த யூடியூப் நேம் வந்து மிஸ்டர் பேங்க் ஆல்கோன்னு வச்சுருந்தேன். ஃபேஸ்புக்கில் வந்து துப்பறிவாளன் வீண் தான் ரொம்ப நாளாகவே இருக்கேன். ஆனால் இது இந்த நேம் சேஞ்சஸ்னாட்டிக்கு இது நீங்கள் தானா இல்லை வேற ஆளா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின்லாம் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே நான் தான். நான் லிங்க் கூட கொடுத்துருந்தேன். சரி, குழப்பம் நிறைய பீப்புள்ஸ் ஒரு 5-6 பேத்துக்கு மேலே கேட்டனாட்டிக்கு இது எதுக்கு பேர் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பேரையும் ரெண்டுமே ஒரே நேமாக வச்சுட்டேன். ஸோ ரெண்டுமே நான் தான். அண்டு இன்னொரு கிளாரிஃபிகேஷன் நான் பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று என்னன்னா, என்னோடது வந்து இந்த ஆல்கோ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பற்றியெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பற்றி பேசியிருப்பேன். என்னோட டீச்சிங்ஸும் அதை பேஸ் பண்ணி தான், என்னோட கிளாஸஸ் டீச்சிங்ஸ் எல்லாருமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ஆல்கோ அப்படிங்கிறது ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமா, இது வந்து நாங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்லாம் நிறைய நண்பர்கள் வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. ஓகேங்களா? அந்த ட்ரேடிங் ப்ரோக்ராம் என்ன அல்காரிதம்ல ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சில மெத்தட்ஸ்லாம் நான் டீச் பண்ணுவேன். அதுதான் நான் ஆல்கோன்னு சொல்கிறேனே தவிர, இது எந்த சாஃப்ட்வேரும் நீங்கள் காசு கொடுத்து அது எங்கே நான் போய் காசு கொடுத்து வாங்கட்டும், அதை வாங்கி நான் இன்ஸ்டால் பண்ணால் எனக்கு எல்லாமே வந்துருமா அப்படின்னு காசு கொடுத்தெல்லாம் வாங்குறதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த ட்ரேடிங் அல்காரிதம் என்ன பேசிஸில் ரன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி, லிக்விடிட்டி பேஸ் பண்ணி என்னோட டீச்சிங்ஸ் இருக்கும். சரிங்களா? இது சாஃப்ட்வேர் கிடையாது. அதையும் நான் கிளியராக பண்ணிக்கிறேன். அண்டு லாஸ்ட் ஒன், இந்த கிளாரிஃபிகேஷனில் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, இது ஹார்ஷாக இருந்தால் என்னை மன்னிச்சிடணும். ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றினா நான் நிறைய போஸ்டர்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் நான் போட்டுகிட்டே இருப்பேன். ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றினது, இதை பற்றி இருக்கிற டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியர் அவுட் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி நான் வந்து சில ப்ரைஸ் ஆக்ஷனில் இருக்கிற ஒரு சின்ன டீட்டெயில்ஸ்லாம் தரேன்னு வச்சுக்கோங்க. 21,418க்கு கீழே எக்ஸ்பேன்ஷன் வராத வரைக்கும் புல்லிஷ் தான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா எனக்கு ஒருத்தர் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணி, அப்போ நான் எந்த இடத்துலேருந்து நான் கால் ஆப்ஷன் எடுக்கட்டும், நீங்கள் எந்த இடத்துல கால் ஆப்ஷன் எடுத்துருக்கிறீங்கன்னு எனக்கு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க, நான் அங்கிருந்து நான் என்ட்ரு ஆகிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்? தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாராக இருந்தாலும் சரி. நான் இப்படி ஒரு போஸ்ட் பண்ணால் ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர முடியும், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லும்போது அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க முடியும்னு பாருங்கள். தயவு செஞ்சு எனக்கு வந்து கால் ஆப்ஷன், கால் எடுக்கட்டும், இந்த இடத்துல நான் கால் எடுத்துருக்கிறேன் கரெக்டானு பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 42,800 இருக்குது, நான் புட்டு எடுத்துருக்கிறேன், இந்த புட் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன், இது கரெக்டானு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னுலாம் சில பேர் மெசேஜஸ் அண்டு ஃபோன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, கால்ஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு வேண்டாம். இது ஹார்ஷாக இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. நான் கால்ஸ் தரமாட்டேன், கால்ஸ் தர்றவங்களையும் நான் ஆதரிக்கவும் மாட்டேன். ப்ரைஸ் ஆக்ஷனை சொல்லி தர்றதுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனை எப்படி படிக்கலாம்னு சொல்கிறதுக்கு தான் அது என் வேலை இல்லை. அது சரிங்களா? எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கால் எடுக்கட்டுமா புட்டு எடுக்கணுமான்னு கேட்காதீங்க. அடுத்தவனை நம்பி எத்தனை நாள் எடுப்பீங்க? நீங்களே கற்றுக்கோங்க ப்ளீஸ். இது ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அண்டு ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸ். அதை பிஸ்னஸாக பாருங்கள், சூதாட்டமாக பார்க்காதீங்க, பண்ணாதீங்க, பண்ணுறவங்களையும் ஆதரிக்காதீங்க. மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் முக்கியமாக ட்ரேட் சேஃப். ஓகே, பாய்.